மாலத்தீவில் இந்திய உதவியுடன் கட்டப்பட்ட புதிய விமான நிலையம் திறப்பு. ஸோ மாலத்தீவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நிதி உதவியுடன் புதிதாக ஒரு விமான நிலையம் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதனுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹனிமது. ஸோ இந்த டாபிக் வந்து குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த ஹனிமது விமான நிலைய திட்டத்திற்கு 7096 கோடி கடனுதவியை இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வங்கி வந்து வழங்கி இருக்கு. ஸோ இந்த ஒப்பந்தம் வந்து எப்போ போடப்பட்டிருக்கும் அப்படின்னா 2019 தான் போடப்பட்டிருக்கும். ஸோ இது எந்த திட்டத்தின் அடிப்படையில் வந்து இப்போ வேறு நாடுகளுக்கு இந்தியா உதவி வழங்குறாங்க அப்படின்னா இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் கொள்கை மற்றும் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்தின் ஒரு பகுதி. ஸோ 2015 ஷாகர் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஷாகர் இனிஷியேட்டிவ்னு சொல்லும்போது செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் தி ரீஜன், அதாவது இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது. மெரிடைம் ஹெல்ப், செக்யூரிட்டி ஹெல்ப், ட்ரேடு, கெப்பாசிட்டி பில்டிங், கனெக்டிவிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அந்த ஷாகர் இனிஷியேட்டிவ் வந்து 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை மகாசாகர் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ குளோபல் சவுத் இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுக்கும் வந்து இந்த உதவிகளை வந்து இந்தியா வழங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷாகர் இனிஷியேட்டிவ் வந்து மகாசாகர் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க.